தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ட்ரிக்கை வந்து எப்படின்றத வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் எப்படி வந்து டபுள் ஆக்டிங் வீடியோ இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை நான் சொல்லி தர போகிறது கிடையாது, நம்மளோட சார் தான் சொல்ல போகிறாரு. சார் எப்படி வந்து மொபைல் வந்து டபுள் ஆக்டிங் வீடியோ எடுக்கிறத பற்றி நம்மளோட நியூஸ் கிளாக்னு சொல்லுங்கள். ஸோ மொபைலில் டபுள் ஆக்டிங் வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிள் தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டபுள் ஆக்டிங் வீடியோஸ் உங்களால் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்த இந்த வீடியோ கேப்சர் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களாலையும் உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஆக்டிங் வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணலாம். அடுத்தடுத்து யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும், நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அது மூலிமா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்பாங்க, அதுக்கு வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அலோ அப்படின்றத வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கேமரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கேமரா ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ரெண்டாக ஸ்ப்ளிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா பிளர் இல்லாமல் இருக்கும், ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா பிளராக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு காலமாக இருக்கும். இந்த பிளராக இல்லாத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்துடணும். இப்போ வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து டைம் ஓடிட்டு இருக்கும், 30 செகண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஓடிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இதை ஃபுல்லாகவே நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு டைம் வந்து விட்டுருங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் வந்து விட்டுருங்க. அது ஏன் விட்டுறன்றதை நான் இப்போ வந்து சொல்கிறேன், எதுக்கு விட்றீங்க அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ரெட் கலர் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரெண்டாவது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரெடியாக ஆரம்பிச்சிடணும். அப்போ வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாக ரன்ராகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10 செகண்ட் உங்களுக்கு வந்து டைம் கூட சொன்னல, எது கூட சொன்னேன்னா ஸோ அந்த 10 செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் நீங்கள் வந்து என்ன பேசணுமோ அதை வந்து பேசுனீங்கன்னா ஃபுல்லாகவே வீடியோ ரன்ரானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஃபுல்லாக பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. ஸோ ஆன் பண்ணிவிட்டு என்ன பேசணுமோ அது எல்லாமே ஃபுல்லாக பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட கேலரியில் அது வந்து சேவ் ஆயிரும். இந்த மாதிரி ப்ராசஸிங் சொல்லிட்டு அப்படியே உங்களோட கேலரியில் அப்படியே வந்து சேவ் ஆயிரும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்னால தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு உற்சாகமாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணால் தான் அடுத்தடுத்து யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும், நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அப்படி எதுவும் பர்சனலான டவுட்ஸ்லாம் இருந்தால் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.